அடுத்தவன் பொண்டாட்டி நிலா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மெசேஜ் அனுப்பி கேவலமா நடந்துக்கிட்ட ராகவுக்கு பதில்ல மெசேஜ் அனுப்பின சோழன் மேல தப்பே கிடையாது. கோச்சுக்கிட்ட நிலா மேல தான் தப்பு அப்படின்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். சேரன் கேட்கிறாரு நிலா கிட்ட, ஏப்பா நிலா உனக்கும் சோழனுக்கும் ஏதாவது பிரச்சனையாப்பா அப்படின்னு கேட்க, உடனே நிலாவும் ஆஹா எதுவும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. உடனே சேரன் சொல்றாரு, இல்லப்பா நிலா எங்கே இருந்தாலும் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுவான். இந்நேரம் வரைக்கும் வீட்டுக்கு அவன் வராமல் இருந்ததே கிடையாது. அதுதான் ஒரே ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குப்பா. மனசுக்கு ஏனோ ஒரு தப்பான அறிகுறி மாதிரியே தோணிக்கிட்டு இருக்குப்பா அப்படின்னு சேரனும் சொல்ல, உடனே நிலா சொல்கிறாங்க, அண்ணா என்னண்ணா அவருக்கு என்ன வழியாக தெரியாத வீட்டுக்கு அதெல்லாம் கரெக்டாக வந்து சேர்ந்துடுவார். நீங்கள் போய் படுங்கண்ணா. டே பல்லவா இந்தாடா உன்னோட பெட்ஷீட் நீ எடுத்துகிட்டு போய் நீயும் தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. உடனே பல்லவன் சொல்கிறாங்க, ஆஹா இல்லை நீ எனக்கும் ஏதோ காலையில் இருந்து வலது கண்ணு துடிச்சிட்டே இருக்கு. சோழன் அண்ணனை இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியில் வந்து சேரனும் அங்கே பல்லவனும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நைட்டு 10:30 மணிக்கு. அதே சமயம் அந்த காலத்து பழைய பாடலை கேட்டுட்டு கயத்துக்கட்டல்ல ஹால் மேலே கால் போட்டு ஹாயா படுத்துக்கிட்டு இருக்காரு நடேசன். அப்போ பல்லவன் சொல்கிறாரு சேரன் கிட்ட, அண்ணே பாத்தியாண்ணே இந்த ஆளுக்கு ஏதாவது கவலை இருக்கா? சோழன் அண்ணன் ஃபோன் எடுக்க மாட்டேங்குது, இன்னும் வீட்டுக்கு வரலன்னு நமக்கு தான் கவலை அப்படின்னு சொல்ல, உடனே நிலா சொல்கிறாங்க, இதை பாருங்க நீங்கள் வேஸ்ட்டாக அவருக்கு இங்கே வரி பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு ஒன்றும் சரியாக படலைண்ணே. காலையில் நீங்களும் சைட்டுக்கு போகணும், அதே மாதிரி பல்லவா நீ கூட காலேஜ் போகணும். அவருக்கு என்ன அவர் டியூட்டியை முடிச்சுட்டு வந்து நாளைக்கு ஃபுல்லாக வேணும்னாலும் மட்டையாக தூங்குவார். அவரை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறாங்க. அதே சமயம் சோழன் வேலை செய்கிற கார் ஓனர் அவசர அவசரமாக ஓடி வர்றாரு. இங்கே நைட்டு 10:30 10:45 இருக்கும் பொழுது எல்லாருமே வெளியில் நின்றுக்கிட்டு சோழனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பார்த்து, ஐயோ டே சோழனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்ட அழுதுகிட்டே சொல்கிறாரு. உடனே நிலாவும் என்ன சொல்கிறீங்க, சோழனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா எங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா ஆமாம், இங்கே செங்கல்பட்டுக்கு ஒரு சவாரியை ஏற்றிக்கிட்டு போனவன் இப்போ தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கார் பிரேக் பிடிக்காம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்கன்னு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. உங்களோட நம்பரெல்லாம் எடுக்கிறதுக்கு அங்கே அவனோட ஃபோன் ஏதோ ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னு சொல்லியும் என்னோட நம்பர் கார் டேஷ்போர்டில் காரில் இருந்ததால் அதை எடுத்து பண்ணினாங்கப்பா. சீக்கிரமாக செங்கல்பட்டு போகணும், சேரா கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓனர் சொல்கிறாரு. உடனே அண்ணே என்னன்னே சொல்கிறீங்க, என் தம்பி இப்போ எங்கே எப்படி இருக்கானோ அப்படின்னு ரொம்ப அழுகிறாரு சேரனும். நிலாவும் ஐயோ சோழன் என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் 2 நாளாகவே நான் அந்த தருதலை பையன் ராகவ் அனுப்பின மெசேஜுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணிட்டீங்கிற கடுப்பில் தப்பாக உங்ககிட்ட பேசினது என்னை மன்னிச்சிருங்க. மேபி அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் இல்லை, நீங்கள் ஏதாவது மென்டலாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து அதனால் இப்படி கூட ட்ரைவ் பண்ணி ஏதாவது ஆயிருக்கலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சேரன் கிட்ட, அண்ணன் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு நான் தானே காரணம் அப்படின்னு நிலா அழுகிறாங்க. உடனே அங்கே நடேசனு எழுந்திரிச்சு நின்று, ஆமாம் எல்லாம் இப்போ நீலி கண்ணீர் வடிச்சிட்டு அவன் வழிய வரும்போது ஒன்று கண்டுக்காமல் உதாசீனப்படுத்திட்டு, இதை பார்ப்பா நிலா நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், உன் மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்குது. நீ தான் இந்த வீட்டோட மூத்த மருமக. ஆனால் அதுக்கு வேண்டி நீ சோழனை படுத்துகிற பாடு இருக்கே என்னால் சுத்தமாக சகிச்சுக்க முடியலை. அதே மாதிரி தான் அந்த வாயாடி வானதியை இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வரணும்னு ஒத்த கால நீங்கள் நிற்கிறது எல்லாமே எனக்கு சுத்தமாக அபிப்பிராயமே கிடையாது. சரி இப்போ எங்கே இருக்கானா? செங்கல்பட்டு ஆஸ்பத்திரியிலையா? என்னதான் இருந்தாலும் நம்ம பறந்தாலும் விதிப்படி தான் எதாக இருந்தாலும் நடக்கும். கிளம்புங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே கார் ஓனரும், டேய் வாடா சேரா சீக்கிரமா எல்லாம் ரெடியாக தான் இருக்குது காரு அப்படின்னு சொல்ல, வீட்டை பூட்டிட்டு அவசரமாக கிளம்புறாங்க எல்லாருமே செங்கல்பட்டுக்கு. மயக்க நிலைமையில ட்ரிப்ஸ் இறங்க படுத்திருக்கிற சோழன் பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துட்டு நிலா கையை தொட்டு அழுகிறாங்க. நிலா கண்ணிலிருந்து வழிகிற கண்ணீர் அப்படியே ட்ராப்ஸாக அங்கே சோழனோட கை மேலே விழ அப்படியே லேசாக கண் சிலிர்க்கிறாரு. அப்படியே முழிக்க பார்க்கும் பொழுது மறுபடியும் ஒரு மாதிரி மயக்க நிலைமையிலேயே முழிக்க முடியாமல் படுத்திருக்காரு. அப்போ நிலா, சோழன் நான் உங்கள் நிலா வந்திருக்கேன், தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. உடனே டாக்டர் சொல்கிறாங்க, இதை பாருங்க எல்லாரும் இங்கே கூட்டமாக நின்றுட்டுருக்க வேண்டாம், அவருக்கு முக்கியமாக வேண்டப்பட்டவங்க, அவர் யாராவது கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டவங்க உட்காந்து பேசி பாருங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிற பேச்சில் தான் அவரோட பிரெயின் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுதுங்கிறத வச்சு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு டாக்டர்ஸும் சொல்ல, உடனே சேரன் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு நிலா எங்கள் மேலே எல்லாம் பாசம் இருக்குப்பா, ஆனால் அதை விட உன் மேலே அவன் உயிரையே வச்சுருக்கான்ப்பா,
நீ பேசுனா கண்டிப்பாக அவனோட பிரெயின் ரியாக்ட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன்ப்பா. வாடா பல்லவா, நம்ம வெளியில் இருப்போம். அப்பா நடங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனையும் அழைச்சிட்டு வெளியில் போகிறாரு. நடேசன் அழுது நிலா கிட்ட வந்து சொல்கிறாரு, இதை பாருப்பா நிலா, நீ என்ன சொல்லுவியோ ஏது சொல்லுவியோ, நீ சொல்ல போகிற அந்த வார்த்தையில் என் புள்ள சோழன் எழுந்திரிச்சு வந்து சந்தோஷமாக அவன் சிரிக்கிற அந்த சிரிப்பை இந்த கிழமை சாகருக்குள்ளே ஒரு வாட்டியாவது பார்க்கணுமா. இப்படி டாக்டருங்க எல்லாருமே கை விரிச்சதுக்கப்புறம் உன்னோட சொந்த குரலில் தான் நீ அவன் மேலே வச்சிருக்கிற பாசத்தில் தான் அவனை எழுப்ப முடியும்னு கடவுள் ஒரு கட்டளை போட்டிருக்காம்மா. உன் கையில் தான் எல்லாம் இருக்குது. என்னமோ பண்ணுமா, நான் வரேன், என் பிள்ளையை எழுப்பி கொடுமா, உன்கிட்ட பிச்சை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் தோளில் போட்டிருந்த சிவப்பு நிற துண்டை காமிக்கிறாரு. உடனே நிலாவோ, அங்கிள் ப்ளீஸ் அழுகாதீங்க அங்கிள், சோழன் வந்துடுவார், நான் அவரை வெளியில் எழுப்பி தான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு நிலாவும் தலையெல்லாம் ஒரு மாதிரி களைஞ்சு ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷனான ஸ்டேஜில் உட்காந்து அழுகிறாங்க. சோழன், நான் நிலா வந்திருக்கேன், உங்கள் நிலா வந்திருக்கேன், ப்ளீஸ் கண்ணை திறந்து பாருங்கள் சோழன், ப்ளீஸ் ஒரு வாட்டி திறந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லேசாக மறுபடியும் கண்ணு அப்படியே கையெல்லாமே சிலிர்க்குது. உடனே டாக்டர்ஸ் பக்கத்தில் நிற்கிறவங்க சொல்கிறாங்க, கமான் கமான் மேடம், நீங்கள் பேசுகிறது அவருக்கு நல்லா ரியாக்ட் ஆகுது, இதுதான் அதுக்கு அவருக்கான ட்ரீட்மெண்ட்டு. நாங்கள் என்ன தான் மெடிசன்ஸ் மூலமாக இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அதை விட நான் ஒரு 75% நீங்கள் கொடுக்குற இந்த பேசுகிற இந்த வார்த்தைங்க தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட். ப்ளீஸ் இன்னும் பேசுங்க மேடம், அவரை மோட்டிவேட் பண்ணுங்க எழுந்திருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸும் சொல்லனே. நிலா, நம்ம இனிமேல் டிவோர்ஸ் வாங்கவே வேண்டாம் சோழன், நான் சும்மா உங்களை ஒவ்வொரு வாட்டியும் திட்டுனேன், என்னை மன்னிச்சுக்குங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு அந்த வேலையும் வேண்டாம் எதுவும் வேண்டாம், அவன் முகத்தில் நான் அவன் கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் சர்வீஸ் சர்டிஃபிகேட் எதுவுமே வேண்டான்னு சொல்லி கிழிச்சு வீசிட்டு கூட வந்துடுறேன், எனக்கு நீங்கள் மட்டும்தான் வேணும் சோழன், ப்ளீஸ் எழுந்திரிச்சு வாங்க, நான் சும்மா தான் உங்களை வார்ன் பண்ணுறதுக்காக அப்படி சொன்னேன். ராகவ் ஏற்கனவே என்னை ரொம்ப டிப்ரெஷனில் டென்ஷன் படுத்திட்டு தான் அன்றைக்கி அனுப்புனான், அதனால தான் நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன், எனக்கு யாருமே வேண்டாம், நீங்கள் தான் வேணும் சோழன், ப்ளீஸ் எழுந்திரிங்க, நான் உங்களை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன், உங்கள் வீட்டில் நான் மூத்த மருமகளாக வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை, ப்ளீஸ் சோழன் ப்ளீஸ் எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை முழிச்சிடுறாரு. திடீர்னு சோழன் முழிச்சவர் பக்கத்தில் நிற்கிற நிலா கண்ணத்தை குமைய சொல்லி தொட்டு பார்த்து அப்படியே கண்ணில் கண்ணீர் விடுறாரு. இப்போ என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி தன்னோட கையை நீட்டி அங்கே கேட்குறாரு நிலா கிட்ட. உடனே டாக்டர்ஸும், மேடம் நீங்கள் என்ன சொன்னீங்கிறத கேட்குறாரு மேடம், இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, எனக்கு நீங்கள் தான் வேணும், எனக்கு டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, உண்மையாலுமா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டி சத்தியம் கேட்குறாரு. ஐயோ சோழன், சத்தியமா நான் உங்ககிட்ட நடந்துட்டதெல்லாம் நீங்கள் சின்ன சின்னதாக பண்ணுற குறும்பை தண்டிக்கிறதுக்காகத்தான், ஆனால் அது நான் உங்களுக்கு கொடுத்த பெரிய தண்டனை, எனக்கே நான் என்னை ஏமாற்றிக்கிட்டு இப்படி பண்ணி நடந்துக்கிட்டது ரொம்ப கேவலமாக இருக்குது, என்னை மன்னிச்சிருங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. உடனே அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு சோழன். இதை பாருங்க, எனக்கு ஆக்சிடெண்ட் நடந்தது கூட சாதாரணமாக நடந்தது மாதிரி தெரியல, யாரோ பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே டாக்டர்ஸோ அப்படியா, சரி இதை பற்றி நாங்கள் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்ல, உடனே நிலாவோ, என்ன சொல்கிறீங்க சோழன், உங்களை யாரோ கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்களா, கண்டிப்பாக அது அந்த ராகவோட வேலையாக தான் இருக்கும், இருக்கட்டும் நான் அவனை கண்டுபிடிச்சு அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுறனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு, சோழன் இனிமேல் நீங்கள் 2 நாளில் எழுந்திரிச்சு நடந்து வர போகிறீங்க, நம்ம 2 பேரும் கை கோர்த்து ஒன்றா போய் அந்த ராகவை பலார்னு 4 அறை விட்டுட்டு குடுடா என்னோட சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வர போகிறோம் அப்படின்னு சிரிக்கிறாங்க நிலா. அதை பார்த்துட்டு சோழனும் சிரிக்கிறாரு. வெளியில் வந்த நிலா சேரன் நடேசன் எல்லார்கிட்டையும் உள்ளே போய் பாருங்க, சோழன் பரிபூர்ணமாக குணமாயிட்டாரு, அங்கிள் நீங்கள் அழுகாதீங்க அங்கிள், பல்லவா பாண்டியா எல்லாரும் உள்ளே போய் பாருங்க அண்ணா அப்படின்னு சொல்ல, உடனே சேரன் கேட்குறாரு, ஏப்பா நிலா நீ எங்கே போகிற அப்படின்னு. அண்ணே முக்கியமான வேலை இருக்குண்ணே, அந்த ராகவை உண்டுலன்னு பண்ணுறனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே CCTV ஃபுட்டேஜ் ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க.